சரி, எல்லாரும் வாழ்க்கையில முன்னேறணும், பயங்கர பெஸ்ட்டா ஒர்க் பண்றோம் அப்படின்னு தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா எல்லாராலையும் அந்த நம்பர் 1 அப்படின்ற பொசிஷனுக்கு வர முடியல. இதை பொதுவாக ஜோசிக்காரங்க யோகம்ன்ற வார்த்தையில் கொடுத்து 2 கிரகங்கள் சேர்ந்துருந்தா அது பேர் யோகம். ஒரு ஜாதகத்தில் ஒருத்தர் வெற்றி அடையணும் அப்படின்னா அவர் ஜாதகத்தில் நிறைய கிரகங்கள் வக்ரமாகவோ பரிவர்த்தனையாகவோ இருக்கும். ஒரு ஜாதகத்தில் சனி வக்ரமாக இருந்தால் அவருக்கு 35 வயசுக்கு மேலே பெரிய வெற்றி இருக்கும். 28லேருந்து 35 வயசு வரைக்கும் பெரிய போராட்டம் இருக்கும். கரெக்டாக 35 வயசுல சொன்ன மாதிரி வெற்றி அடையும். ஒரு ஜாதகருடைய வெற்றி என்பது மரபு ரீதியான. உங்க தாத்தாவுடைய அப்பா யாராச்சும் சக்சஸ் பீப்புளா இருந்தா நீங்க சக்சஸ் ஆகலாம். ஒரு ஜாதகத்துல புதன் வக்ரமாக அந்த ஜாதகத்துல இருந்தா அவங்க லேண்டை வித்து அந்த பிரச்சனை முடிப்பாங்க. அவங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சொத்துக்களை வித்துருவாங்க. அப்ப புதன் வக்ரமாகவும் இருக்கு, செவ்வாய் வக்ரமாகவும் இருக்கு. செவ்வாய் பரிவர்த்தனைனா கண்டிப்பா நீங்க கடன் வாங்கவே கூடாது. வாங்கினீங்கன்னா மொத்த ஜோலி முடிஞ்சிச்சு. முருகனுடைய பேர் இருக்கிறவங்க அந்த குடும்பத்தில் யாருக்கு இருந்தாலும் கடன் வாங்குறாங்க. அப்புறம் தீபா, ஜோதி, வெற்றி இந்த மாதிரி பேர் இருக்கவங்க, ஜெயந்தி, பூக்கள் பேர் இருக்கவங்க, இவங்கெல்லாம் வந்து யார் குடும்பத்தில் இருந்தாங்கன்னா கடன் வாங்குறத தவிர்க்கணும். கடன் கொடுப்பதையும் தவிர்க்கணும். வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ராஜநாடி பார்த்திபன் சார் இருக்காரு. சார் வணக்கம். வணக்கங்க. நேரில் சரி, எல்லாரும் வாழ்க்கையில முன்னேறணும், பயங்கர பெஸ்ட்டா ஒர்க் பண்றோம் அப்படின்னு தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அது வேலை செய்யறவங்களா இருக்கட்டும், இல்லை ஒரு தொழில் பண்றவங்களா இருக்கட்டும். ஆனா எல்லாராலையும் அந்த நம்பர் 1 அப்படின்ற பொசிஷனுக்கு வர முடியல. இல்ல நம்ம நினைச்ச இடத்துக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போக முடியல. அதுக்கு காரணம் என்ன சார் பாக்குறீங்க? இதை பொதுவாக ஜோசிக்காரங்க யோகம்ன்ற வார்த்தையில் கூப்பிடுறாங்க. ஆனால் யோகம் அப்படின்னா இணைவுன்னு தான் அர்த்தம். இணைவு 2 கிரகங்கள் சேர்ந்துருந்தா அது பேர் யோகம். அதை ஜோசிக்காரங்க யோகம்ன்றத ஃபார்ச்சூன், அதிர்ஷ்டம்ன்ற வார்த்தையோடு இணைக்கிறாங்க. அப்படி இல்லை. ஒரு ஜாதகத்தில் ஒருத்தர் வெற்றி அடையணும் அப்படின்னா அவர் ஜாதகத்தில் நிறைய கிரகங்கள் வக்ரமாகவோ பரிவர்த்தனையாகவோ இருக்கும். வக்ரங்கிறது ஒரு ஸ்டேட்டஸ். அது ஜாதகத்தை பார்த்தா தெரியும் இந்த கிரகங்கள் வக்ரமாக இருக்குன்னு ஜாதகமே சொல்லும். அடுத்து பரிவர்த்தனைங்கிறது 2 கிரகங்கள் தங்களுடைய ராசிகளை பரிமாறிக்கொள்வது அல்லது விளிம்புன்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் ஒரு ராசியினுடைய திப்பில் போய் நிற்கும். இந்த 3மே வந்து ஒரு அப்நார்மல் ஸ்டேட்டஸ். இது சில ஜாதகங்களில் இருக்கவே இருக்காது. அப்போ நான் ஒரு சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரனுடைய ஜாதகத்தை பார்த்தேன். அவர் ஜாதகத்தில் இதெல்லாம் இல்லை. ஆனால் அவங்க அப்பாவே கோடீஸ்வரன். ஒருவேளை ஒருத்தருடைய அப்பா கோடீஸ்வரனாக இருந்து அவர் ஜாதகத்தில் எதுவுமே இல்லாட்டினா கூட அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு செத்து போயிடுவார். ஒருவேளை அவங்க அப்பா கோடீஸ்வரனாக இருக்கிறாரு, நான் சொன்ன மாதிரி அவருடைய ஜாதகத்தில் 2-3 கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனையாங்கன்னா எல்லா சொத்தையும் இழக்கவும் செய்வார், திருப்பியும் பெறுவார். அப்போ ஒரு ஜாதகத்தில் சாதாரண ஒரு ஜாதகத்தை எடுத்து பார்க்கும் பொழுது அந்த ஜாதகத்தில் 2-3 கிரகங்கள் வக்ரமோ பரிவர்த்தனை இருந்தால் கண்டிப்பாக அவங்க ஜெயிச்சிருவாங்க. அப்போ இது எனக்கு எதுவுமே இல்லைன்னா நீங்கள் என்ன செய்ய முடியாது, கடைசி வரைக்கும் உருட்டிகிட்டே கிடக்க வேண்டியதான். அப்போ இது 2மே இருக்குன்னா நீங்கள் என்னைக்குனாலும் ஜெயிச்சிருவீங்க. அப்போ ஒரு ஜாதகத்தில் சனி வக்ரமாக இருந்தால் அவருக்கு 35 வயசுக்கு மேலே பெரிய வெற்றி இருக்கும். 28லேருந்து 35 வயசு வரைக்கும் பெரிய போராட்டம் இருக்கும். கரெக்டாக 35 வயசுல சொன்ன மாதிரி வெற்றி அடைய ஆரம்பிச்சிருவார். அப்போ இந்த அமைப்புகள்லாம் இருந்தால் ஜெயிக்கலாம். அதுக்கப்புறம் குரு, சனி, சுக்கிரன் காம்பினேஷன் இருந்தாலும் ஓரளவுக்கு ஃபினான்சியலாக நல்லா வரலாம். அப்படி தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. அதுக்கப்புறம் நான் சொல்ல வேண்டியது, ஒரு ஜாதகருடைய வெற்றி என்பது மரபு ரீதியானது. உங்கள் தாத்தாவுடைய அப்பா யாராச்சும் சக்ஸஸ் பீப்புளாக இருந்தால் நீங்கள் சக்ஸஸ் ஆகலாம். இல்லை எங்கள் தாத்தாவும் அப்படி இல்லை, எங்கள் மாமாவும் அப்படி இல்லை, எங்கள் சித்தப்பா அப்படி இல்லை, எங்கள் குடும்பத்தில் அப்படி இல்லவே இல்லைன்னா நீங்களும் அப்படியே தான் இருக்க முடியும். அதை பிரேக் பண்ணுறது முடியாது. இது வந்து பழமைவாதமாக கூட இருக்கலாம். நான் சொல்கிறது வந்து இது வந்து பழமைவாதம். நீங்கள் வந்து ஒரு மாதிரி பழமையாக பேசுகிறீங்க, ஒரு அறிவு இல்லாமல் பேசுகிறீங்களோ நீங்கள் சொல்லலாம். ஆனால் அனுபவிக்கிறப்ப இதுதான் உண்மை. ஏன்னா ஒரு தலைவன் உருவாகணும்னா அது ஒரு தலைமை சமூகத்துலேருந்து தான் வரான். சமூகம்ன்றது வந்து நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஜாதியை எடுத்துக்கலாம், குலமாக எடுத்துக்கலாம், மதமாக எடுத்துக்கலாம், எதாக இருந்தாலும் அவன் தலைவனுடைய ஜீன்லேருந்து வந்தால் தான் அவன் தலைவனாக வரான். சரிங்களா? அதனால தான் வந்து இந்த கோழி எடுக்கிறப்ப, விதைகள் எடுக்கிறப்ப எல்லாமே தேர்ந்தெடுத்து எடுக்கிறது காரணம் அந்த விதை தான் சரியா முளைக்கும். மீதி விதைகளுக்குள்ள ஜீன்ல ஏதோ ஃபால்ட் இருக்கு இல்லைங்களா? கண்டிப்பா டிசிஷன் எடுக்கிறதுல ஃபால்ட் இருக்கு. அப்போ இவன் சரியான டிசிஷன் எடுப்பான், இவனுக்கு எடுக்க தெரியாது. அதனாலதான் தலைவனை தேர்ந்தெடுக்கிறது, எல்லாரும் எக்ஸாம் எழுதணும், எல்லாருமே ஐபிஎஸ் ஆகுறதுல இல்ல, எல்லாமே தலைவன் ஆகுறதுல இல்ல. அதுதான் அப்ப என்னன்னா, நீங்க படம் பார்த்துருக்கீங்க, ஒரு படத்துல என்ன ஆகும்னா ஒருத்தர் ராஜா வருவாரு. அந்த ராஜாவுடைய கதையை பார்க்குறப்ப அந்த ராஜாவை வந்து யாராச்சும் தூக்கிட்டு போயிருப்பாங்க. அந்த ராஜா வந்து அந்த குழந்தைய கொண்டு போய் ஏதாச்சும் இடத்துல போட்டு போயிருப்பாரு. அந்த குழந்தை ஏதாச்சும் ஒரு ஊர்ல ஒரு மாட்டு வண்டிக்காரன்ட்ட வளரும். அந்த மாட்டு வண்டிக்காரன் வளர்ற குழந்தை வந்து ஒருத்தனை போர் எடுத்து அது வந்து ராஜாவாயிரும். கண்டிப்பா தானே பாக்குறோம். அப்ப என்னன்னா ஜெனடிக் தான் கிரியேட் பண்ணும். அப்ப இல்ல சார், அந்த டிஎன்ஏலயே ராஜான்றது இருக்கு. அதனால எங்க இருந்தாலும் அது ராஜாவா மாறிடுது. டிஎன்ஏல அந்த ஜீன்ல எதுவும் இல்லாட்டினா அவனால ஆக முடியும். அப்ப நீங்க ஜெனட்டிக்காகவும் நீங்க பார்க்கணும். ஒரு ஜாதகருடைய அந்த ஹிஸ்டரி எடுத்து பாத்தீங்கன்னா அவருடைய அப்பா அம்மாவில் யாராச்சும் ஜெயிச்சிருக்கவங்க. சார் இல்லை சார், எங்கள் அப்பா ஜெயிக்கல, எங்கள் சித்தப்பா ஜெயிக்கல, ஆனால் எங்கள் தாத்தாவுடைய அப்பா வந்து பெரிய ஆளாக இருந்தாருன்னா கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தில் நான் சொன்ன வக்ர பரிவர்த்தனை கிரகங்கள் தான் நீங்கள் வந்துடுவீங்க. ஒருவேளை என் ஜாதகத்தில் வக்ர பரிவர்த்தனை கிரகங்கள் நீங்கள் வர முடியாது. அப்போ 15 பேரைங்க இருக்காங்க. அப்போ ஒரே ஒருத்தர் மட்டும் அவர் மட்டும் பெரிய ஆளாக வருவார். அப்போ விதி என்பது ஜாதகத்தில் வக்ர பரிவர்த்தனை கிரகங்களை கொடுப்பதும், சுக்கிரன், சனி, குரு இந்த காம்பினேஷன் இருக்கிறதும் இது. அதுக்கப்புறம் சொந்த தொழிலில் பெருசாக வரணும்னா சூரியன் பலமாக இருக்கணும். சூரியன் வந்து தனது ராசி உச்சம் நீசம் அடைஞ்சிருக்கணும் அல்லது பரிவர்த்தனையாக இருக்கணும். இப்படி அடைஞ்சால் வந்துடுவாங்க.
அப்போ இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அவருக்கு இது நல்லா வந்துடுவீங்க அப்படின்னு சொல்லலாம். சார் அதே மாதிரி இந்த கடன் சார் எல்லாரும் எப்படி ஆயிட்டாங்கன்னா, இப்போ கடன் வாங்குறது பிரச்சனை கிடையாது, அந்த கடனை எப்படி அடைக்கிறதுன்னு தான் எங்களுக்கு தெரியல. அதுல தான் ஏகப்பட்ட சிக்கல் இருக்கு. இன்னும் ஒரு படி மேல போய் என்ன பண்றாங்கன்னா, இந்த போன்ல கடன் வாங்க ஆரம்பிக்கிறாங்க. அதை கூட எப்படி கட்டுறதுன்ற மாதிரி ஜோசியெல்லாம் பாக்குறாங்க. இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இப்போ கூட இப்போ பேசிட்டு இருக்கும்போது கூட மெசேஜ்ல ஒரு லேடியா தான் பேசுறாங்க. செவ்வாய் வக்ரம், செவ்வாய் பரிவர்த்தனையாச்சுன்னா அவங்க கடன் அல்லது ஏமாற்றத்துல மாட்டிக்குவாங்க. இப்போ அந்த லேடி பார்த்துட்டு எனக்கு ஒரு 2 மாசத்துக்கு முன்னால கால் பண்ணிக்கிறாங்க. நான் வந்து அப்போ டிரைவிங்ல இருக்கிறப்ப சொன்னேன், நீங்க வந்து அவங்க வந்து இந்த ஃபேக்கான ஸ்கேம்ல மாட்டிக்கிறாங்க. இந்த நமது நிதித்துறை அமைச்சர் இருக்காரு, மத்திய நிதி அமைச்சர் இருக்காருங்க, அந்த அம்மா வந்து பேசுற மாதிரி ஏஐ வீடியோஸ் நிறைய ஃபேஸ்புக்ல போகுது. அது என்னன்னா, நீங்க வந்து இந்த ஷேர்ல பணம் போடுங்க, இது வந்து கவர்மெண்ட்னுடைய நம்பகத்தகுந்தமான திட்டம்னு சொல்லி அவங்களுடைய ஏஐ வாய்ஸ், ஏஐ வீடியோ கிரியேட் பண்ணி போடுறான். அதை இவங்க நம்பிட்டு கவர்மெண்ட் அவங்களே தானே சொல்றாங்க போடலாம், ஏதோ எஸ்எஸ்பி ஏதோ சொல்றாங்க. நான் சொல்றேன் அப்படிலாம் இல்லம்மா, பொய் சொல்றாங்க, ஏமாத்துறாங்க. நீங்க போய் உடனடியாக சைபர் கிரைம்ல நான் கிராஸ் செக்ல சைபர் கிரைம்ல எது ஃபேக்னே தெரிஞ்சு போச்சு. நீங்க ஜாதகம் பார்க்கணும்னு அவசியம் இல்லை, நீங்க போய் ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கன்னு சொல்றேன். இல்ல நான் ஜாதகம் பார்க்கணும், ஜாதகத்தை நான் பார்க்க மாட்டேன், உனக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வந்து பாருமான்னு சொல்லிட்டேன். சரிங்களா? அந்த அம்மா போய் கம்ப்ளைண்ட் பண்ணி போய் சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் அது வரதுக்கு கஷ்டம்னு சொல்லிட்டேன். இல்லைங்க, நான் விவரமான பிள்ளை, எனக்கு எல்லாம் தெரியும், உங்களுக்கு தெரியலன்னு, உங்களுக்கு அந்த ஸ்கீம் தெரியல, போய் கூகுள்ல சர்ச் பண்ணுங்கன்னு எனக்கு சொல்லிட்டாங்க. நான் கட் பண்ணிட்டு நான் என் வேலையை பார்க்க ஆரம்பிச்சேன். இப்ப மெசேஜ் அனுப்பிச்சுக்கிறாங்க, 20 லட்சத்தை வந்து ஏமாந்துட்டேன் நான். ஆமா, எங்க வீட்டுக்காரர் சம்பாரிச்சு ஃபாரின்ல இருந்து அனுப்புறாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன இது சொல்ல வேண்டியது இருக்குது அப்படின்னா, கெட்ட நேரம் வந்துச்சுன்னா நம்மள அறிவாளின்னு நம்மளே நினைச்சிட்டு போய் என்ன செஞ்சுக்குவோம், எங்கேயாவது இப்படி ஆத்துல கரைச்சிட்டு. அது என்னன்னா, அது செவ்வாய் வக்ரம் பரிவர்த்தனை வந்து அப்படி ஆகும். அப்ப செவ்வாய் வக்ரம் பரிவர்த்தனை ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் அவங்க தன்னை சரியான முதலீடா கூட இருந்துட்டு போதே, ஒருவேளை கவர்மெண்ட் ஸ்கீமாவே இருந்துட்டு போதே, அதுல கூட இவங்க பண்ணக்கூடாது. கண்டிப்பா அது லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா. ஆமா. இப்ப ஒரு எல்ஐசின்னு ஒரு நிறுவனம் இருந்துச்சு. அதுல ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால 25 வருஷத்துக்கு முன்னால ஒரு பெரிய ஸ்கீம் ஒன்று ஆரம்பிச்சாங்க. ஏதோ மணி பேக் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஸ்கீம் ஆரம்பிச்சாங்க. எல்லாரும் வேற ஸ்கீம்ல இருக்கிற பணத்தெல்லாம் கொண்டு வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் எல்லாம் போட்டு மணி பேக்ல போட்டாங்க. அது வந்து மார்க்கெட் ரிஸ்கான ஒரு ஸ்கீம்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா ஏஜென்ட்டுகளுக்கு வந்து அதுல நிறைய கமிஷன் கிடைச்சதுனால நிறைய அதுல போய் ப்ரோமோட் பண்ணி எல்லாருக்கும் இதுல போடுங்க 3 வருஷத்துல ட்ரிபிள் ஆயிரும் அப்படி இப்படிலாம் சொன்னாங்க. அம்பானிக்கே சவால், மொத்தத்துக்கு காலி, ஜீரோ. ஓகேங்களா? அப்ப என்னன்னா, அது அரசுனுடைய எல்ஐசி கவர்மெண்ட் அனுமதி பெற்றதுதான். எல்ஐசி கவர்மெண்ட் கிடையாது, ஆனா அனுமதி பெற்றது. இருந்தாலும் அதுவும் என்ன ஆயிடுச்சுங்க, நம்ம கெட்ட நேரம் முடிஞ்சிருச்சு. அப்ப செவ்வாய் வக்ரமாகவோ பரிவர்த்தனையாகவோ சந்தியிலேயோ அல்லது ஆட்சி உச்சமா பெற்றிருந்தா இந்த மாதிரி ரிஸ்க் எதுலையுமே எடுக்கக்கூடாது. கடன் வாங்கி தொழில் பண்ணக்கூடாது, கடன் கொடுக்கக்கூடாது. சார் நான் கடன் வாங்கி தொழில் பண்ணல அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க, யாராச்சும் கடன் கொடுத்து மாட்டிக்குவீங்க. ஆக மொத்தத்தில் உங்களுடைய பணத்தை வீணடிச்சிடும் அந்த அமைப்பு. அப்போ என்ன செய்யலாம்னா, பணத்தை முதலீடு செய்யக்கூடாது. என்ன செய்யலாம்னா, கோல்டு வாங்குவீங்க, பிசிக்கலாக வாங்க, அதை இ கோல்டாக வாங்காதீங்க. எங்கேயும் போய் நீங்கள் பாண்டு போடுறேன், மியூச்சுவல் போடுறேன், ஒரு பேங்க்ல போடுறப்ப மேனேஜரே மார்க்கெட்டிங் பண்றாங்க, சார் நீங்க ஃபிக்ஸட் டெபாசிட் போடாதீங்க, நாங்க ஒரு ஸ்கீம் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கு அதில் சொல்றோங்கிறாங்க. அவங்களுக்கு கமிஷன் நிறைய வருது. அது கவர்மெண்ட் பேங்காக இருந்தாலும் செய்யறாங்க அந்த வேலையை. ஏன்னா என்கிட்டே கிளாஸ் எடுத்தாங்க ஒரு மேனேஜர். ஓகே, அப்ப பணத்தை அவங்க என்ன சொன்னாலும், என்ன உங்கள்கிட்ட மார்க்கெட்டிங் பண்ணாலும் நீங்க மனசை போஸ்ட் ஆஃபீஸில் போடுவேன், இல்லைன்னா ஃபிக்ஸட் டெபாசிட்ல போடுவேன் மைண்ட் செட்டை வச்சுக்கிட்டீங்கன்னா ஏமாற்றம் வராது. அல்லது லேண்டில் போடுங்க, அல்லது பணத்தை வந்து நகையாகவோ தங்கமாகவோ வாங்குவீங்க. இது மட்டும்தான் வழி. அதுக்கப்புறமா இந்த செவ்வாய் பலமானவர்கள் பார்ட்னர்ஷிப் தொழிலை ஏமாந்துருவாங்க. பார்ட்னர்ஷிப் போடக்கூடாது. அதுக்கப்புறமா வந்து ஸ்பெக்குலேஷன், கேம்லிங், லாட்டரி வாங்குறேன். நிறைய ஃபாரின் கால், மலேசியா, சிங்கப்பூர்ல இருந்து வரவங்க எல்லாமே நான் லாட்டரி வாங்குறேன். லாட்டரி அங்கே நிறைய இருக்கு போடுது. லாட்டரி நிறைய பேர் வெளிநாடுல இருக்கவங்க இங்கிருந்து போய் அங்கே சம்பாரிச்சு லாட்டரி வாங்கி வீணடிக்கிறான். இப்போ நம்ம ஊர்ல லாட்டரி பேன் பண்ணதை விட வெளிநாட்டுக்காரங்களுக்கு லாட்டரி பேன் பண்ணும்போது நம்ம ஊர் போனவங்கலாம் அவ்வளவு லாட்டரியை வாங்கி வீணடிக்கிறவங்க இருக்காங்க. சரி, இந்த நம்பருக்கு லாட்டரி விழுமான்னு சொல்லுங்க அப்படி கேட்குறாங்க. அது ஊர்ல அந்த ஊர்லயே வந்து பிளாக் மேஜிக்லாம் பண்ணி அவங்களும் அங்கேயும் பாக்குறாங்க. ஆமா, மலேசியா ஃபுல்லா இந்த வேலை இருக்குது. ஓகேங்களா? அப்ப அந்த லாட்டரியில பணம் பெறுது. செவ்வாய் பலமானாலும் இந்த வேலை எதுவும் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. பண்ணக்கூடாது, ஆனா பண்ணிட்டு இருக்காங்க. அதை மட்டும் பார்த்துக்கணும். பணத்தை வேற யாரையும் நம்பி கொடுக்கக்கூடாது, சூரிட்டி சைன் போடக்கூடாது. இதெல்லாம் பண்ணா கண்டிப்பா ஏமாந்துருவாங்க. அப்ப என்ன சார் செய்யணும்? அதெல்லாம் செய்யாம அமைதியா இருக்கணும். அப்படிதான் நடக்கும். ஒரு வேலை செஞ்சுட்டால், ஒரு ஜாதத்துல புதன் வக்ரமாக அந்த ஜாதத்துல இருந்துச்சுன்னா அவங்க லேண்டை வித்து தான் அந்த பிரச்சனை எல்லாம் முடிப்பாங்கன்னு விதி. அவங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சொத்துக்களை வித்துருவாங்க. அப்ப புதன் வக்ரமாகவும் இருக்கு, செவ்வாய் வக்ரமாகவும் இருக்கு. செவ்வாய் பரிவர்த்தனை கண்டிப்பா நீங்க கடன் வாங்கவே வாங்கினீங்கன்னா மொத்த ஜோலி முடிஞ்சிச்சு. சரிங்களா? அதுக்கப்புறமா என்ன செய்யலாம்னா, உங்களுக்கு ஜாதகத்தை பார்க்க தெரியல, நீங்க சொன்னதெல்லாம் எனக்கு புரியல சார், முருகனுடைய பேர் குடும்பத்தில் இருந்துச்சுன்னா அவங்க கடன் வாங்கக்கூடாது. ஏன்னா செவ்வாயினுடைய பலம் இருந்தால் தான் முருகனுடைய பேர் வரும். இப்போ முருகனுடைய பேர் இருக்கிறவங்க அந்த குடும்பத்தில் யாருக்கு இருந்தாலும் கடன் வாங்கக்கூடாது. அப்புறம் தீபா, ஜோதி, வெற்றி,
இந்த மாதிரி பேர் இருக்கவங்க, ஜெயந்தி, பூக்கள் பேர் இருக்கவங்க, இவங்கெல்லாம் வந்து யார் குடும்பத்தில் இருந்தாங்கன்னா கடன் வாங்குறத தவிர்க்கணும், கடன் கொடுப்பதையும் தவிர்க்கணும். இவ்வளோதான் மேட்டர். இதை புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும், கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம். கண்டிப்பா. சரி, இப்போ ரொம்ப கூட பிறந்தவங்க அந்த மாதிரி இருக்கவங்க எல்லாம் கேட்கும்போது அப்படி அதையே கடனா கொடுக்குறீங்க நீங்க, இதா கொடுங்க, தொகையா உதவியா கொடுங்க. இல்ல சார், இப்ப எல்லாருமே அது ஒரு தோல்வி அடைஞ்சிடும். யார்கிட்ட கொடுத்தாலும் தோல்விதான். ஓகே, நீங்க முடிவு பண்ணிட்டு கொடுங்க. இல்லைன்னா நீங்க என்ன செய்யணும்னா, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு, 10 லட்ச ரூபா கடன் கேட்டோம்னா 10,000 ரூபா கொடுப்பாரு. வச்சு கேட்ட திருப்பி கொடுக்காதுன்னு சொல்லி கொடுத்துருவாரு. ஏன்னா அவருக்கு அது லாஸ் கிடையாது. ஆமா, ஏன்னா அந்த இது சமாளிக்க முடியாது. 10,000 ரூபாய் இப்போ லாஸ், பின்னால 10 லட்சம் லாஸ்க்கு 10,000 ரூபாய் போதும், அவ்வளவுதான். போயிட்டு போது, நீ கொடுத்த எனக்கு திருப்பி கொடுக்காதுன்னு சொல்லி கொடுத்துருவாரு. ஓகே, இவ்வளவுதான் என்னால முடியும் இப்ப, ஆனா நான் திருப்பி கேட்க மாட்டேன், விட்டுறேன்னு. எனக்கு தெரிஞ்ச எப்படி தெரியுமா சார் பண்ணுவாங்க, இப்ப அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் கொடுப்பாங்க. ஆனா உங்களுக்கு கொடுக்கும்போது, நான் வேற ஒருத்தர்கிட்ட கஷ்டப்பட்டு கடன் வாங்கி கொடுத்துருக்கேன்பா, மறக்காம அவர் கொடுத்துரு, அவரு கொடுக்க வேணாம், நீ என்கிட்டே கொடுத்துரு, நான் அவர்கிட்ட கொடுத்துறேன். அதாவது கொடுக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல இருந்து ஏமாத்தணும்னு அவசியம் இல்லைங்க. நான் சொல்றதுக்கு யாருமே ஏமாத்துவாங்க நம்ம எடுத்துக்க தேவையில்லை. அவங்களுக்கு கொடுக்க முடியாத சிச்சுவேஷன் அவங்க மாட்டிக்குவாங்க. நம்ம கெட்ட நேரம் அவங்கள என்ன செஞ்சிடும், கொடுக்க விடாம தடுத்துரும். அப்ப அவங்களுக்கு காசு இல்லாம ஆயிரும். அப்ப நம்ம என்னதான் அவங்களை அடிச்சு பிடிச்சாலும் அவங்க என்ன செய்ய முடியும், தலையை வெட்டி அடமான வைக்க முடியும்? ஒன்றும் முடியாது. அப்ப அவ்வளவுதான். அப்ப என்னன்னா, நம்ம காசு வீணா போயிடுச்சுன்றதை புரிஞ்சுக்க. அப்ப ஃபர்ஸ்ட் எடுக்கிறப்ப நீங்க என்ன செஞ்சீங்கன்னா கரெக்டாக செஞ்சிடணும். அப்ப செவ்வாய் பலமானவங்க என்ன செய்யக்கூடாதுன்னா, கடன் வாங்கவோ, கடன் கொடுக்கவோ, ஸ்பெகுலேஷன் பண்ணவோ, கேம்லிங் பண்ணவோ, ரிஸ்க் எடுக்கவோ, லாட்டரி இது மாதிரி விஷயங்களை போக கூடாது. ஓகே சார், நிறைய விஷயங்கள் பேசணும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.